ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எப்படி நம்ம சிஸ்டமில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் பேனல் எப்படி ஹைட் பண்ணுறது, அப்படியே அது ஹைட்டில் இருக்கிறத சர்ச் பாக்ஸ்லேருந்து கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணாலும் அது எப்படி அதை ஆக்சஸ் பண்ண விடாமல் பிளாக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடிட் குரூப் பாலிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸில் கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ரோஹிபிட் ஆக்சஸ் டு தி கண்ட்ரோல் பேனல்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸ் பண்ணுறதை பிளாக் பண்ண முடியும். அதேமாதிரி கண்ட்ரோல் பேனலில் ஹைடும் பண்ண முடியும். எனேபிள் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஒரு ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்ட்ரோல் பேனலில் இருக்காது. அப்படியே நீங்கள் இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கும். இது ஏன் ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்குதுன்னா, இது மேக்ஸிமம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நார்மல் யூஸருக்கு இந்த கண்ட்ரோல் பேனலு இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ஒர்க் என்னவோ அந்த ஒர்க்கை மட்டும்தான் அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்க சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. மேபி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் கண்ட்ரோல் பேனல் இதுக்கப்புறம் இதில் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் மறுபடியும் அந்த செட்டிங்ஸை டிஃபால்ட்டை கொண்டு வரணும், எனக்கு கண்ட்ரோல் பண்ண செட்டிங்ஸ் இருக்கட்டும் அப்படின்னா ஜஸ்ட்டு மறுபடியும் எடிட் குரூப் பாலிசியில் போய்ட்டு அந்த செட்டிங்ஸை எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடிட் குரூப் பாலிசி போட்டோம்னா ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம கண்ட்ரோல் பேனலே பிளாக் பண்ணிட்டோம். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் தான் இந்த எடிட் குரூப் பாலிசி எல்லாமே. அது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே கண்ட்ரோல் பேனலில் ரீசெட் ஐட்டம் ஓப்பனில் இருக்கும், ரீசெட் ஐட்டம் ஓப்பன் பண்ணதெல்லாம் வரும். அதில் எடிட் குரூப் பாலிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு மறுபடியும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டில் கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு அந்த செட்டிங்ஸை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க, இல்லை நாட் கான்ஃபிகர்னு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது மறுபடியும் பழைய நிலைமைக்கு அந்த கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா ஸ்பெஷல் திங்ஸ் எதனா பண்ணணும் அப்படின்னு, இது பண்ண முடியுமா அப்படின்னு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.